ஹாய் ஹலோங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குட்டியான ஷார்ட்ஸ் வீடியோ தான். மகா சிவராத்திரி ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சுண்டல் செஞ்சோம். சுண்டல் அண்ட் கண்டிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ சுண்டல் காலையிலேயே நேரமாக ஊற போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது சக்கரவள்ளி கிழங்கு. இதையும் அதே மாதிரி இட்லி தட்டில் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. ஸோ இதை இப்போ நான் எதுக்கு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன்னா, நாங்கள் கொண்டு போய் எங்கள் ஊரில் இருக்க கருப்பண்ணசாமி அண்ட் பிள்ளையாருக்கெல்லாம் இந்த வச்சுட்டு தான் நாங்கள் வீட்டில் வச்சு படைச்சிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோங்க. ஸோ தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கருப்பண்ணசாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு கொண்டு போய் வச்சுட்டு, அப்புறம் வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட மகா சிவராத்திரி அன்றைக்கி நாங்கள் செஞ்சதுங்க. இது எங்களோட பூஜை ரூமுங்க. பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சிலையெல்லாம் வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா சின்னதாக கிருஷ்ணன் சிலை, சாய்பாபா, பிள்ளையார் அண்டு பசுமாடு, ஸோ இதெல்லாமே இருக்குங்க. இந்த அன்றைக்கி நாங்கள் வச்சு சுண்டல் அண்டு கிழங்கெல்லாம் வச்சுங்க விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நான் சாப்பிட்டோங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். ஸோ இதுதான் இது மாதிரி தான் நாங்கள் சிவராத்திரி கொண்டாடினோம். சிவராத்திரி அன்னைக்கு நைட்டெல்லாம் கண்முழிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஒரு 11:30 வரைக்கும் கோவிலில் இருந்தேங்க. அதுக்கு மேலே நம்மளால் முடியல. ஸோ இந்த மாதிரி தான் சிவராத்திரி போச்சு. ஸோ தேங்க்யூ.